அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்களின் வருகையினை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவிடுவது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் டேட் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் டேட் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டம் எந்த தேதியில் நடைபெறுகிறதோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு மேல் கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல பங்கேற்பாளர்களில் மேல் எத்தனை பேர் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. ஃபீமேல் கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபீமேல் எத்தனை பேர் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. நீங்கள் மேல் ஃபீமேல் கவுண்ட் போட்டதுமே உங்களுக்கு டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல டோட்டல் எண்ணிக்கை வந்திருக்கும். அதற்கு கீழே சப்மிட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இது போல மிக எளிமையான முறையில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்களின் வருகையினை எமிஸ் வலைதளத்தில் பதிவிட்டு கொள்ளலாம். நன்றி.